மாசம் வெறும் 1000 ரூபாய் முதலீட்டில் கோடீஸ்வரர் ஆகஸ்ட் முடியும்னா நம்புவீங்களா? நம்புங்க, இது சாத்தியம்தான். ஆனா, எந்த முதலீடு உங்களை இந்த இலக்கை அடைய வைக்கும்? உங்களுக்கு தெரியுமா? வெறும் 1000 ரூபாய் முதலீட்டில் 15 வருடத்தில் உங்கள் பணம் எப்படி லட்சக்கணக்கில் பெருகும்னு பார்த்தா வியந்து போவீங்க. உண்மையில், மாதம் 1000 ரூபாய் 15 வருடங்களுக்கு முதலீடு செய்தால் உங்கள் மொத்த முதலீடு 1,80,000 ரூபாய் ஆகும். இப்போது, இந்த 3 வழிகளில் எவ்வளவு கிடைக்கும்னு பார்ப்போம். முதலில், வங்கி நிரந்தர வைப்பு நிதி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சோகஸ்மெலி இப்போதைய வட்டி விகிதம் சராசரியாக 6.5% என கொண்டால் 15 வருட முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் தொகை சுமார் 2,90,000 ரூபாய், அதாவது உங்கள் முதலீட்டை விட சுமார் 1,10,000 ரூபாய் அதிகம். ஓரளவுக்கு பாதுகாப்பு, ஆனால் பணவீக்கத்தை தாண்டி லாபம் குறைவு. அடுத்து, தங்கம். கடந்த 15 வருடங்களில் தங்கம் ஆண்டுக்கு சராசரியாக 9% வருமானம் கொடுத்திருக்கிறது. இதே விகிதத்தில் தொடர்ந்தால் உங்கள் 1,80,000 ரூபாய் முதலீடு சுமார் 3,90,000 ரூபாய் ஆகஸ்ட் உயரும். இது நிரந்தர வைப்பு நிதியை விட அதிகம், ஆனால் வாங்கி விற்கும் போது செய்கூலி, சேதாரம் போகும் என்பதையும் கவனியுங்கள். இறுதியாக, சீரான முதலீட்டு திட்டம் செப் பங்குச் சந்தையில் இதுதான் உண்மையான ஆச்சரியம். நல்ல தரமான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் கடந்த 15 வருடங்களில் சராசரியாக 12 முதல் 15% வரை வருமானம் கொடுத்துள்ளன. நாம் குறைந்தபட்சம் 12% என கொண்டால் உங்கள் 1,80,000 ரூபாய் முதலீடு சுமார் 5,10,000 ரூபாய் ஆகஸ்ட் மாறும். கவனியுங்கள், இது 12% வருமானத்தில். சில ஃபண்டுகள் 15க்கும் மேல் கொடுத்திருந்தால் உங்கள் தொகை 6,70,000 ரூபாய் ஆகஸ்ட் கூட உயர்ந்திருக்கும். ஒரே 1000 ரூபாய் முதலீட்டில் இவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆனால் இந்த முதலீட்டு திட்டத்தின் உண்மையான பலனை வங்கியில் யாரும் விரிவாகச் சொல்ல மாட்டார்கள். ஆகஸ்ட் கோடீஸ்வரர் கனவுக்கான பாதை உங்களுக்கு இப்போது தெளிவாக புரிந்திருக்கும். தாமதிக்காதீர்கள். இப்போதே உங்கள் வங்கி செயலி மூலமாகவோ அல்லது ஒரு நல்ல நிதி ஆலோசகர் துணையுடனோ மாதம் 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை தொடங்குங்கள். அல்லது குறைந்தது மாதம் 500 ரூபாய் செப் ஆகவாவது இப்போதே தொடங்குங்கள். 15 வருடத்தில் உங்கள் நிதிநிலை நிச்சயம் உயரும். இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் என எல்லோருக்கும் பகிருங்கள். அவர்கள் நிதி ரீதியாக முன்னேற இது உதவும். உங்கள் முதலீட்டு அனுபவங்களை கீழே கருத்து பகுதியில் சொல்லுங்கள். வங்கி தந்திரங்கள், வரி சேமிப்பு, காப்பீடு கோரிக்கை, தமிழில் தினமும் சந்தா செய்யுங்கள்.